ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் டிப்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். கிச்சன் டிப்ஸ் பார்ட் 1 ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்ட் 2 அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா நான் ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனை லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7 கிச்சன் டிப்ஸ். முதலாவது பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வேக வைப்போம் இல்லையா, அது குக்கரில் வேக வைக்கும்போது விசில் வழியாக நிறைய பருப்பு பொங்கி வரும்போது வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போதே குக்கரோட மூடியில் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி அதுக்கப்புறமா விசில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா வெளியவே பருப்பு வராது. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ ரொம்ப டார்க்காக ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா உங்களோட டீ பாட்டிலில் ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டீ போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி கலர் ரொம்ப டார்க்காகவும் நல்லா தெரியும். மூணாவதாக இருக்க டிப் என்ன அப்படின்னா, லெமன் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் நிறைய லெமன் இருக்கும் வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற லெமன், காஞ்சு போன லெமன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாமே கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணாமல் அது எல்லாத்தையும் ஒரு பவுலில் தண்ணி வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த லெமன்லாம் போட்டிங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக செம்ம ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். அப்படியே பயங்கரமாக ரூம் ஃப்ரெஷ்னர் அடித்த மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நாலாவதாக பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னா, வெண்டைக்காய் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம கட் பண்ணும்போதே வெண்டைக்காவை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணும்போதே ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அப்படியே பிசுன்னு ஓட்டிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும், ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணும்போது அந்த நைஃப்பில் லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த லெமன் ஜூஸை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத்தை வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது, ஸ்டிக்கியாகவே இருக்காது. இந்த டிப் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அஞ்சாவதாக பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்கை பாயில் பண்ணும்போது அந்த எக்கோடைய ஷெல்லெல்லாம் ரிமூவ் பண்ணுவீங்களா, அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த எக்கே வெளியே வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஸ்மூத்தாக அந்த பீல் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்கை பாயில் பண்ணும்போதே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அண்ட் கொஞ்சம் சால்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா பாயில் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் இதை பீல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக அந்த வெறும் ஸ்கின் மட்டும் அந்த ஓடு மட்டும் வெளியே வந்துடும். அடுத்ததாக பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து வடை. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அந்த உளுந்து வடையை பயங்கர கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் சொல்கிறேன். உளுந்து வடை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது 1 கப் உளுந்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் உளுந்து வடைக்கு 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சர்லேயும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சு எப்பயும் வடை போடுற மாதிரி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இதில் அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப் உளுந்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. நம்ம கடைசியாக பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னா, கட்லெட் நம்ம எல்லாருமே பண்ணுவோம் இல்லையா. கட்லெட்டோ இல்லை வேறு எந்த ஒரு ஸ்நாக்கோ பண்ணும்போது பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக பிரெட் ஸ்லைசஸ் இருந்தது அப்படின்னா அதை தவாவில் லைட்டாக போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை பொடி பண்ணி கிரைண்ட் பண்ணிவிடுங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பவுடரை நீங்கள் வச்சு கட்லெட் அந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணிங்க அப்படின்னா அது பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே ரிசல்ட் தான் பிரெட் ஸ்லைசஸ்லையுமே கிடைக்கும். இப்போ நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்ச டிப் எது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.